மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 9 பாடம் தமிழ் இயல் 4 தலைப்பு கவிதை பேழை. ஓ என் சமகால தோழர்களே, ஓ என் சமகால தோழர்களே. இயல் 4 கவிதை பேழை ஓ என் சமகால தோழர்களே. இந்த பாடப்பகுதி நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வைரமுத்தோட கவிதை தொகுதிகளிலிருந்து நம்மளுக்கு இந்த பகுதி பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. கவிஞர் வைரமுத்து அப்படிங்கிறதுனா வாழும் கவிஞர், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர். அவருடைய ஒரு பாடல் தான் நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா நம்மளோட பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் அவரை பற்றி பார்க்கலாம். இப்போ நூல்வெளி. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். எங்க பிறந்தவர் அப்படின்னாக்க மெட்டூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான, இந்திய அரசோட உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னாக்க வைரமுத்து. அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றிருக்கிறாரு. இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியர் அப்படிங்கிற இதுக்காக தேசிய விருதினை 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், அடுத்து ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நம்மளோட பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதுல என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்றேன், கவனிங்க. இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் என்ன அப்படின்னு கேட்டா கள்ளிக்காட்டு இதிகாசம். இவர் சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு எந்த புதினத்துக்காக பெற்றார் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக. இவர் எத்தனை முறை தேசிய விருதினை பெற்றிருக்கிறார்னா 7 முறை. மாநில அரசின் விருதினை எத்தனை முறைன்னா 6 முறை. இவருடைய கவிதைகள் எந்தெந்த மொழிகள்ல எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னாக்க இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில். நம்மளோட பாடப்பகுதி எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா வைரமுத்து கவிதைகள். இப்போ இந்திய அரசின் உயர்ந்த விருதான எந்த விருதினை பெற்றார் அப்படின்னாக்க பத்மபூஷண விருதை பெற்றார். இப்போ எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னாக்க மெட்டூர் அப்படிங்கிற ஊர்ல, தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து. அடுத்து பாருங்க, இப்ப பாடலை பார்க்கலாம். அது நுழையும் முன் அறவியலும் அறிவியலும். அறவியல்னா என்ன, நம்ம எப்படி மக்கள்லாம் அறஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த அறவியலும் அறிவியலும், மக்களுக்கு தொண்டு செய்து மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் தர்மம் பண்ணாங்க, மக்கள் எப்படியெல்லாம் இது பண்ணாங்கிற அந்த அறிவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். அறிவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். எனவே அறிவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும். அப்ப இதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை, தன்னோட எண்ணத்தை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து இப்பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார். இப்ப பாடலை பார்க்கலாம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை. கவனிங்க, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இப்போ கவனிங்க, கிளிக்கு ரெக்கை அப்படின்னா அதனோட இறகு. கிளி என்னாகும், அதனால எப்படி பறந்து போக முடியும்னா அதுக்கு இறகு வேணும். அப்ப பறந்து போக இறகு வேணும். அப்ப அதுக்கு என்ன தைரியம்னா தன்னோட இறக்க இருக்கிற வரைக்கும் அது கிழக்கு வானம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பறந்து போக முடியும், அதுக்கு தூரமாவே தெரியாது. அதுபோல முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால், இந்த பூமியில விழுற எல்லா விதைகளுமே முளைக்க துடிச்சாலும் அது பூமிக்கு பாரமே கிடையாது. அது அந்த விதைகளை பாரமா நினைச்சது கிடையாது. அப்ப நம்ம எப்படி நம்பிக்கையோட இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுல சொல்லியிருக்காங்க. கிளிக்கு ரெக்கை அதனோட இறகு இருக்கிற வரைக்கும் அந்த பறக்கிற தொலைவு அதுக்கு தூரமா தெரியாது. அடுத்து முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்த, அந்த பூமியில விழுகிற எல்லா விதைகளுமே
முளைத்து வந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பூமிக்கு அது பாரமே கிடையாது. அது பாரமா அது நினைச்சது கிடையாது. அடுத்து பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இப்ப நிறைய கிளை நதிகள் நம்ம என்ன பண்ணுது, பிரிந்து வருது. வைகை ஆற்றிலேருந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்தெல்லாம் நதிகள் உருவாகுது, அந்த பிரிந்து வர்ற நதிகள் கோதாவரி கங்கை அப்படி சொல்றோம். பிரிந்து வர்ற நதிகள்லாம் எங்க வருதுன்னா பள்ளம் நிரப்ப ஒவ்வொரு பகுதியா பிரிஞ்சு வருது. அந்த பள்ளம் நிரப்பி வர நதிகள் மூலமாக நமக்கு என்ன பயன்னா, எங்கும் காய்ந்து கிடக்கும் கழனிகள் அப்படின்னாக்கா வயல்கள்லாம் காய்ந்து கிடக்கும். அந்த வயல்களை எல்லாம் நீ என்ன செய்யறீங்கன்னா நிரப்பி கதிர்கள் சுமந்து தாருங்கள். நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய கதிர்களை அப்ப விவசாயம் செய்யறதுக்காக நீங்க வாருங்கள் அப்படின்னு அந்த நதியை கூப்பிடுறாரு. கவனிங்க, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, நதிகள் எல்லாரும் என்ன பண்றீங்க, வாங்க. எங்க வாங்கன்னா பள்ளம் நிரப்ப வாருங்கள். அந்த பள்ளங்கள், ஆறு, குளங்கள், ஏரிகள்லாம் நிரப்புறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயல்கள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, பயிரை விளைவிச்சு அதன் மூலம் கதிர்கள் நிறைய சுமந்து நாட்டுக்கு நெற்கதிர்களை தரும். அதை தர்றதுக்காக எதை வர அழைக்கிறாருன்னா நதிகளை எல்லாம் அழைக்கிறாரு. அடுத்து முன்னோர் சொன்ன முதுமொழிகள் எல்லாம், முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னோர் சொன்ன, நம்ம முன்னோர்கள் நிறைய முதுமொழிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதுமொழிகளை எல்லாம் இப்ப நம்ம இளமையில் கல் அப்படின்னு சொல்றோம் முதுமொழி. ஏன் இளமையில் கல்லனா முதுமையெல்லாம் நம்மளால படிக்க முடியாது, அதனால இளமையில் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்ன சொல்லுவாங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட பொருள்கள்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி கொடுப்பாங்க. நெய் அப்படிங்கிறது பசுவோட நெய், பூ நெய்ங்கிறது பூவிலேருந்து வர்ற தேன். அப்போ பசு குழந்தைகள் இளமையாக இருக்கும்போது என்ன சாப்பிடுவாங்க, பால் தான் குடிப்பாங்க. முதியவர்கள் முதுமை ஆனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க, தேன் சாப்பிடுவாங்க. இதை வச்சு தான் இந்த முதுமொழி, அந்த பழமொழி வந்தது. இப்போ ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நெய்ங்கிறது பசுவோட நெய், பூனைங்கிறது பூவோட தேன். அப்ப அது சொல்ற பாரு, இது மாதிரி முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. இந்த முன்னோர்கள் சொன்ன முதுமொழிகளை எல்லாம் நாம என்ன செய்யணும், வாழ்க்கைப்படுத்த துணிய வேண்டும். அந்த மாதிரி வாழ்க்கைப்படுத்தி வாழ்ந்தால் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னாக்க வாழ்க்கையில துன்பமே வராது. அப்போ முன்னோர் சொன்ன முதுமொழிகள், அதாவது அந்த பழமொழிகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தினா நம்மளுக்கு துன்பங்களே வராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டு பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டு பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். இப்ப நீங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன சின்னமா செடிகள்ல கூட்டுப்புழு மாதிரி புழு இருக்கும். அது பொறுமையா இருக்கிறதுனாலதான் அது பின்னாடி என்ன ஆகுது, பட்டு பூச்சியா மிளிர்ந்து நமக்கு நிறைய பயன் தரக்கூடிய உயர்வான ஒரு பட்டுப்பூச்சியா மிளிர்ந்து வருது. அது எதுக்காகனா பொறுமை காக்குது. அது போல நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமை அடக்கம் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், கடைபிடித்து கட்டுப்பாடோட வாழணும். அதை தவிர்த்து வாழக்கூடாது அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அறிவை மறந்த உணர்ச்சி என்பது, அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். இப்ப திரி இல்லாம தீ என்ன ஆகும், அதனால எந்த பயனுமே கிடையாது. அந்த மாதிரி எரியுற திரியோட தீ எரியறதுனால நமக்கு என்னது, ஒளியை தருகிறது. அது போல நம்ம அறிவை மறந்து நம்மகிட்ட ஒரு உணர்ச்சி இருந்தா அது நம்மளால எந்த பயனுமே கிடையாது. அப்ப எரியும் தீயை இழந்த திரிதான், எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அப்ப உணர்ச்சி தொலைந்த அறிவு எதை போன்றனா அந்த எரியும் தீயை இழந்த திரி, அது எப்படி இருக்குன்னா உணர்ச்சி தொலைந்த அறிவாகும்.
அதுபோல நாம இருக்கக்கூடாது. உணர்ச்சியை தொலைந்த அறிவோட நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அறிவை உணர்ந்து நாம என்ன செய்யணும், மறக்காம அந்த உணர்ச்சியை நம்ம கத்துக்கணும். அடுத்து பழையவை எல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழையவையதான். இப்ப பழசு எல்லாமே பழமை அப்படின்னு சொல்லி நம்ம அதை கூடாது. நம்மளோட பண்பாடுகள் அன்பெல்லாம் பழசுதான். அதை நம்ம என்ன செய்யணும், பழமைதான் இதெல்லாம் பழமைன்னு நம்ம அதை ஏற்றுடக்கூடாது. பண்பாடுகள் அடுத்த அன்பு இதெல்லாம் பழையவைதான். அதை நாம என்ன செய்யணும், இளையவர்களாகிய மாணவர்களாகிய நாம அதை ஏந்தி நடக்க வேண்டும். இனமும் மொழியும் புதியவைதான். இப்ப பல்வேறு இனங்கள் வருது, பல்வேறு மொழிகள் வருது, இதெல்லாம் புதியவை. ஆனா பண்பாடுகளும் அன்பும் எப்பவுமே பழையவைதான். அதை ஏந்தி நாம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்மளோட இனங்கள் மொழியெல்லாம் புதுசா புதிய மொழிகள் வருது, இனங்கள் புதுசு, அதெல்லாம் புதியவைதான். நம்மளோட பண்பும் அன்பும் பலவைதான். அதையெல்லாம் இளையவர் கூட்டங்களாகி நாம என்ன செய்யணும், அதை ஏந்தி நடக்க வேண்டும். அடுத்து அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். நம்ம அறிவியல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வாகனத்து மீது நம்மளோட தமிழை அதுல ஏற்றுங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். கரிகாலனோட பெருமை என்ன, நம்மளோட நீர் வளத்தை பெருக்கினது யாரு, கரிகாலன். அந்த கரிகாலனோட பெருமைகள் என்னென்னலாம் இருக்கோ அவனுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம கணிப்பொறியில் உள்ளே பொருத்துங்கள். அதை கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வைங்க. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். நம்ம இப்ப என்ன பண்றோம், ஏவுகணையில நம்மளோட தமிழை எழுதி எல்லா கோள்களுக்கும் அனுப்புங்க. இப்ப கோள்கள் என்னென்ன கோள் எல்லாம் இருக்கோ அப்படின்னா அந்த இதெல்லாம் என்ன பண்றோம், நம்மளோட தமிழை எழுதி இதுதான் எங்களோட தமிழ் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றி அதுல அனுப்புங்க. நம்மளோட இருந்த இனத்தை மாற்றிடுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இப்ப மறுபடியும் பாடலை கவனிங்க. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இலை நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவை எல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்மளோட கிளி எவ்வளவு தைரியமா தன்னோட இறகு இருக்கிற வரைக்கும் அது கிழக்கு வானம் தூரம் இல்லைன்னு பறக்குது. அது போல நாம என்ன செய்யணும், மனதுல நம்பிக்கை வேண்டும். முளைக்கு விதைகள் எல்லாரும் முளைக்க துடித்தாலும் அந்த பூமி எப்படி அது பாரமாக கருதாது. அது போல நாமளும் யாரையும் பாரமாக பாய்ந்து பரவும் இளைய நதிகளே நீங்கெல்லாம் பள்ளம் நிரப்ப வாருங்கள். இந்த பள்ளங்களை எல்லாம் நிரப்பி என்ன பண்றீங்க, நல்ல கதிர்களை சுமந்து எங்களுக்கு விவசாயத்தை தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமணிகளால எவ்வளவு பயன்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் முதுகுல மட்டும் சுமக்க கூடாது. அதனோட பயனை நீங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில் படுத்தி வாழுங்கள். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது எப்படி ஆகும் அப்படின்னா, திரியை மறந்த தீ நமக்கு எப்படி இருக்குதோ அது போல. அதனால நீங்க அறிவை தொலைத்து உணர்ச்சியை தொலைந்த அறிவாக இல்லாமல் உணர்ச்சியோட உள்ள அறிவாக நீங்க அதை பயன்படுத்துங்கள். பழையவையெல்லாம் பழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கூடாது, எல்லாத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. பண்பாடுகளும் அன்பும் பழமைதான், அதை நம்ம விட மாட்டோம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இனமும் மொழியும் புதியவைதான். அதனால இளையவர் கூட்டங்கள் பண்பையும் அன்பையும் என்ன செய்யணும், ஏந்தி நடத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள். நம்மளோட அறிவியல் அப்படிங்கிறதுல நம்மளோட தமிழை அதுல பயன்படுத்துங்கள். கரிகாலனோட பெருமைகளை எல்லாம் அதாவது கம்ப்யூட்டர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கணிப்பொறிக்குள்ளேயே பதிவு பண்ணுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல ஏவுகணையிலும் தமிழை எழுதுங்கள். அதனை எல்லா கோள்களிலும் அனுப்புங்கள்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பக்க எண் 104 பாருங்கம்மா, இலக்கியங்களில் அறிவியல். இலக்கியங்கள்ல என்னென்னலாம் அறிவியல் இருக்கு அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்குறாங்க. வளவன் ஏவா வான ஊர்தி. அப்போ புறநானூர்ல சொல்லுவாங்க எப்படின்னாக்க, அந்த வளவன் ஏவாத அந்த வான ஊர்தியில மயில் ஊர்தி போணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவே வான ஊர்தி இருந்துங்கிறத எந்த பாடல் மூலம் சொல்றாங்க அப்படின்னா, புலவர் பாலும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு எந்த பாடல்னா புறநானூர்ல பாடல் 27 சொல்லியிருக்காங்க. அப்பவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த வான ஊர்தி மயில் இந்த வான ஊர்தி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல, வளவன் ஏவா வான ஊர்தி அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்தரத்தார் மயனனி என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி ஏற்று மீன் என்றான். இதுல சீவக சிந்தாமணியில நாபகலி எம்பதுல ஒரு எந்திர ஊர்தி போகும் அப்படிங்கிறத சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இலக்கியங்கள்ல அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்புல பாருங்கம்மா, பண்பும் அன்பும், இனமும் மொழியும், இம்மும் இது மாதிரி வந்திருந்தா வெளிப்படையா தெரிஞ்ச எண்ணுமைகள். வெளிப்படையா தெரிஞ்சு சொன்ன என்ன சொல்லியிருக்கேன், எண்ணுமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சொன்னோர், கூறியோர், வந்தவர், சென்றவர், போனவர், இந்த மாதிரியெல்லாம் வந்தா ஒருத்தர் செய்யறதோட வினை செயலை சொல்றதோட பெயரை சொல்றதுனால வினையால் அணையும் பெயர் என்ன வரும், வினையால் அணையும் பெயர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியின்னு பிரித்து எழுத சொல்லியிருக்கோம். அது வந்து கவனிங்க. பொருந்துங்கள் அப்படிங்கிறத எப்படி எழுதணும், பொருந்து. அப்ப தும் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, இங்க உம்முன்னு வரும். கல் இப்படி பிரிச்சுக்கணும். இப்போ இதை பிரிச்சுட்டு அதில் நீ என்ன செய்யணும், பகுதி விகுதி எழுதணும். பொருந்துங்கிறது பகுதி, உம்ங்கிறது முன்னிலை பன்மை விகுதி. பொருந்துங்கள் நீ யாரை சொல்லுவ, முன்னாடி உள்ளவங்களை சொல்லுவேன், அதை பொருத்துங்கள் பொருந்துங்கள் அப்படிங்கிறோம். அப்போ முன்னிலை பல பேரை சொல்றோம். அப்ப பன்மை விகுதி, முன்னிலை பன்மை விகுதி. கல் அப்படிங்கிறது விகுதி மேல் விகுதி, கல்ங்கிறது மேல் விகுதி. இப்போ மாணவர்களே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஓயின் சமகால தோழர்களே அப்படிங்கிறதுல வைரமுத்துவோட பாடல் வரிகளில் நம்ம பார்த்தோம். இந்த பாடல் வரிகளில் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்டார் குறியீட்ட பகுதியிலேருந்து நமக்கு மனப்பாட பகுதி அதை அப்படியே படிச்சுக்கோங்க. அதுலேருந்து படிச்சுக்கோங்க. ஸ்டார் குறியிட்ட பாடல்கள்லாம் என்னென்னா நமக்கு மனப்பாட பகுதி எதுன்னு சொல்லிட்டேன். அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள், ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள். நம்ம ஏவுகணை, நம்ம இப்போ வளர்ச்சி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமோ அந்த வளர்ச்சியிலேயே நம்மளோட தமிழை ஏற்றி எங்கே விண்ணுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலும் நமக்கு மனப்பாட பகுதி. இந்த மனப்பாட பகுதியை பாடலை படித்து எழுதிக்கிங்க. அடுத்து புக் பேக் கொஸ்டின் எல்லாம் படிங்க. அந்தந்த லெசன் நடத்தி முடியும்னா அந்த அடுத்து கற்பவை கற்றபின் இருக்குது. அறிவியல் செய்திகளை வெளிப்படுத்தும் கவிதைகள் தொகுத்து வகுப்பறையில் பகுத்து படித்து காட்டுங்கன்னு இருக்கா. நீங்கள் என்ன செய்யணும், அறிவியல் செய்திகளை தொகுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் டயத்தில் நான் உங்கள்கிட்ட செக் பண்ணுறப்ப நான் பார்த்துக்கிறேன். அப்போனா நான் எழுதி என்னோட இதுக்கு அனுப்பலாம். அடுத்து விமானமும் ஏவுகணையும் பேசிக்கிட்டா என்ன. இப்போ விமானம்னா என்னது, தரையில் கொஞ்சம் தூரம் பறந்து போய் அப்புறம் போகும். ஆனால் ஏவுகணைங்கிறது எப்படி நேரடியாக பறந்து போகிறது. அதை அடுத்து பாடலில் அமைந்துள்ள தொடை நயங்களை எதுகை, மோனை, ஏய்ப்புன்னு எழுதணும். எதுகைன்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, ஏய்ப்புங்கிறது ரைமிங் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் இதை பிரித்து எழுதணும். நம்ம அடுத்த பாடமாக கவிதை பேழையில் உயிர் வகை பற்றி நெக்ஸ்ட் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இன்றைக்கி நடத்தின பாடங்களை நல்லா பாருங்கள், படிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.